பொங்கல் பண்டிகையை ஒட்டி திண்டுக்கல் மலர் சந்தையில் மல்லிகை பூ விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் சங்கர் விவரம் என்ன? தேவப்பிரியன், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான மலர் சந்தையானது செயல்பட்டு வருகிறது. இந்த மலர் சந்தையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள ஆத்தூர், நிலக்கோட்டை, சின்னாலப்பட்டி, நரசிங்கபுரம், வெள்ளோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்களை விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு விளையக்கூடிய பூக்களை தினசரி இந்த பூச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவார். இங்கு வரக்கூடிய பூக்களை செஞ்சை, சென்னை, தாராபுரம், கோவை, திருப்பூர், மணப்பாறை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் இந்த பூக்களை வியாபாரிகள் தினசரி வாங்கி செல்வர். தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் மழை மற்றும் பனி பொழிவு காரணமாக இந்த பொங்கல் திருநாளுக்கு 70 டன் பூக்கள் வருகை தரக்கூடிய இடத்தில் வெறும் 45 டன் பூக்களை வருகை தந்துள்ளது. இதனால் தேவைகள் அதிகரித்து காணப்படுவதால் இந்த மலர் சந்தையில் இன்னைக்கு 1 கிலோ மல்லிகை பூவானது 3500 ரூபாய்க்கும், முல்லை பூவானது 2000 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 1300 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கும், காக்கரட்டான் 1600 ரூபாய்க்கும், சம்மங்கி பூ 350 ரூபாய்க்கும், 30 ரூபாய் முதல் 40 ரூபாய்க்கு விற்பனையான சாமந்தி பூங்கிறது 120 ரூபாய். அதாவது மலர் சந்தையில் பூக்களின் வரத்துகள் குறைந்து காணப்பட்டு பொங்கல் திருநாளுக்கு பூக்களின் தேவைகள் அதிகரித்து காணப்படுவதால் பூக்களின் விலைகள் அனைத்துமே கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பூக்களின் விலை அதிகம், பூக்கள் வரத்து குறைந்து காணப்பட்டாலும் விலைகள் அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதால் இந்த விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சங்கர்.